சகலருக்கும் சமமான வாய்ப்புகள் மற்றும் மனிதர்களுக்கு மதிப்பளித்தலை பாதுகாக்கும் நாடு எனும் அரசாங்கத்தின் எண்ணக்கருவுக்கு அமைய குறித்த திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. நாளை மறுதினம் மாக்குமுர பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்திலிருந்து விசேட தேவையுடையவர்களுக்கான கீழ்த்தள பஸ் வண்டிகளை கொண்ட முன்னோடி வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. போக்குவரத்து பெருந்தெருக்கள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு அதற்கான சகல திட்டங்களையும் மேற்கொண்டுள்ளது. குறித்த வேலை திட்டத்துக்காக 430 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் முக்கிய வேலை திட்டமாக அது அடையாளப்படுத்தப்படுகிறது. முதற்கட்டமாக சக்கர நாட்காலிகளை பயன்படுத்துவோர் இலகுவாக பஸ் வண்டிகளுக்குள் செல்லக்கூடிய வகையில் கீழ்த்தளத்தை கொண்ட நவீனமயப்படுத்தப்பட்ட விசேட 10 பஸ் வண்டிகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. குறித்த பஸ் வண்டிகளில் ஒரு சந்தர்ப்பத்தில் 80 பேர் பயணிக்க முடியும் என்பதோடு 33 ஆசனங்கள் காணப்படுகின்றன. சக்கர நாட்காலிகளை பயன்படுத்துவோரின் பாதுகாப்பு கருதி விசேட தொழில்நுட்ப வசதிகளும் காணப்படுகின்றன. மாக்குமுறையிலிருந்து புறக்கோட்டை மற்றும் கடவத்த வரை பஸ் சேவை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. விசேடமாக மஹரகம அபேக்ஷா வைத்தியசாலை, கொழும்பு தேசிய வைத்தியசாலை உள்ளிட்ட பிரதான சுகாதார சேவை மத்திய நிலையங்கள் உள்ளடங்கும் வகையில் பஸ் சேவை முன்னெடுக்கப்படும். இலங்கை போக்குவரத்து சபையின் 28 சாரதிகள் தெரிவு செய்யப்பட்டு குறித்த வேலை திட்டத்துக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கையடக்க தொலைபேசி செயலிகளின் ஊடாக பஸ் வண்டிகள் வருகை தரும் நேரத்தை சரியாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மெட்ரோ டிரான்சிட் நிறுவனத்தின் செயற்பாட்டு பிரதானி சானுக்க ஜயங்க தெரிவித்துள்ளார். බස් රථේ. එතකොට බස් රථයේ ඔපරේටර් තුමා ඒ සම්බන්ධයෙන් සහයෝගය ලබා දෙනවා. එතකොට සාමාන්‍ය මගීන්ට කරන්න තියෙන තමන් බස් එකට ගොඩ වුණාට පස්සේ පළවෙනි තමන් නැගපු ඒ නැවතුමේදී ඒ QR කෝඩ් එක ස්කෑන් කරන්න. ඊට පසුව තමන් බහින්න නැවතුමට ආවට පස්සේ නැවත වරක් ඒ QR කෝඩ් එක ස්කෑන් කරන්න තමයි තියෙන්නේ.